ஓம் சாந்தி. டிசம்பர் 2, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த விளக்கை நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும். எந்த புயலிலும் அது பாதுகாப்பாக எரிவதற்கு உங்களுக்கு ஞானமும் யோகமும் என்ற எண்ணெய் நிச்சயமாக தேவையாகும். கேள்வி: எந்த முயற்சி மறைமுகமான தந்தையிடமிருந்து மறைமுகமான ஆஸ்தியை பெற செய்கிறது? பதில்: அகநோக்கில் இருப்பதாகும். மௌனத்தில் நிலைத்திருந்து தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் மறைமுகமான ஆஸ்தியை பெறுவீர்கள். நீங்கள் நினைவில் இருந்தவாறு சரீரத்தை விட்டு நீங்குவது மிகவும் நல்லது. இதில் எச்சிரமமும் இல்லை. நினைவில் இருப்பதுடன் நீங்கள் ஞானத்தினாலும் யோகத்தினாலும் சேவை செய்ய வேண்டும். உங்களால் இதனை செய்ய முடியாதுவிடின் கர்மயோகம் செய்யுங்கள். நீங்கள் பலரை சந்தோஷமடைய செய்தால் ஆசீர்வாதங்களை பெறுகிறீர்கள். உங்கள் வார்த்தைகளும் நடத்தையும் முற்றிலும் தூய்மையாக இருக்க வேண்டும். பாடல். இது பலத்துக்கும் பலவீனத்துக்கும் இடையிலான யுத்தம். ஓம் சாந்தி. நீங்கள் அத்தகைய பாடல்களை செவிமடுக்கும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் ஞானக் கடலை கடைய வேண்டும் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். ஒருவர் மரணிக்கும் பொழுது அந்த ஆத்மாவிற்காக 12 நாட்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கப்படுகின்றது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் மரணிப்பதற்கு ஆயத்தங்களை செய்வதுடன் உங்கள் சொந்த விளக்கு பிரகாசமாக எரிவதற்கும் முயற்சி செய்கின்றீர்கள். மாலையில் கோர்க்கப்பட இருப்பவர்களே இந்த முயற்சியை செய்பவர்கள். பிரஜைகள் இந்த மாலையில் ஒருவராக மாட்டார்கள். நீங்கள் வெற்றி மாலையில் முன்னணியில் செல்வதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். பூனையாகிய மாயை உங்கள் விளக்கு அணைந்துவிடக்கூடிய பாவச் செயல்களை உங்களை செய்ய வைக்காதவாறு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு உங்களுக்கு ஞான சக்தி யோக சக்தி இரண்டும் தேவையாகும். யோகத்துடன் நீங்கள் ஞானத்தையும் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த விளக்கை கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இறுதி வரை முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கும் போது உங்கள் விளக்கு மங்கி அணைந்து விடாதிருப்பதில் நீங்கள் பெரும் கவனம் செலுத்த வேண்டும். இதனாலேயே நீங்கள் ஞானம் யோகம் என்னும் எண்ணெயை ஒவ்வொரு நாளும் ஊற்ற வேண்டும். உங்களிடம் யோக சக்தியின் பலம் இல்லையாயின் உங்களால் வேகமாக முன்னேற முடியாமல் பின்தங்கி விடுவீர்கள். பாடசாலைகளில் வெவ்வேறு பாடங்கள் இருக்கின்றன. ஒருவர் ஒரு குறித்த பாடத்தில் குறைவாக இருந்தால் அவர் கணிதத்தில் வேறொரு பாடம் பெருமளவு முயற்சியை செய்கிறார். அதுவே இங்கும் பொருத்தமாக உள்ளது. பௌதீக சேவை என்னும் பாடமும் மிகவும் நல்லது. இதன் மூலம் நீங்கள் பலரின் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். சில குழந்தைகள் ஞானத்தினால் சேவை செய்கின்றார்கள். நாளுக்கு நாள் சேவை தொடர்ந்தும் அதிகரிக்கும். உரிமையாளர் ஒருவர் 6 முதல் 8 கடைகளை வைத்திருக்கலாம். ஆனால் அனைத்து கடைகளும் ஒரே மாதிரி இயங்குவதில்லை. சில கடைகள் ஒரு சில வாடிக்கையாளர்களையும் ஏனைய கடைகள் அதிக வாடிக்கையாளர்களையும் கொண்டிருக்கும். உங்களுக்கும் இரவில் உறங்குவதற்கு நேரமில்லாத நாளும் வரும். ஞானக்கடலான பாபா தங்கள் புத்தியை அழிவற்ற ஞான ரத்தினங்களால் நிரப்புவதற்கு வந்துள்ளார் என்பது அனைவருக்கும் தெரியவரும்.
அந்த நேரத்தில் பல குழந்தைகள் வருவார்கள். கேட்கவும் வேண்டாம். மலிவு விலையில் மிகவும் நல்ல பொருட்களை விற்கும் ஒரு கடை இருக்கும் பொழுது மக்கள் ஒருவருக்கொருவர் கூறுகிறார்கள், ராஜயோகத்தின் இந்த கற்பித்தல்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவானவை என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இங்கே ஞான ரத்தினங்களை பெற முடியும் என அனைவருக்கும் தெரிய வரும்போது அவர்கள் தொடர்ந்தும் வருவார்கள். ஞானம் யோகம் மூலம் தொடர்ந்தும் சேவை செய்யுங்கள். ஞானம் யோகம் மூலம் உங்களால் சேவை செய்ய முடியாவிட்டால் பௌதீக சேவையை செய்வதனால் உங்களால் புள்ளிகளை பெற முடியும். நீங்கள் பலரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். இது ஒரு மிகவும் மலிவான சுரங்கமாகும். இது அழிவற்ற வைரங்களினதும் ரத்தினங்களினதும் சுரங்கமாகும். அவர்கள் 8 மணிகளின் மாலையை செய்து அதனை வழிபடுகின்றார்கள். ஆனால் அந்த மாலை யாரை குறிக்கின்றது என்பதை அவர்கள் அறியார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் எவ்வாறு பூஜிப்பவர்கள் ஆகுகிறீர்கள் என்பதையும் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். உலகில் உள்ள வேறு எவரும் அறியாத இந்த ஞானம் மிகவும் அற்புதமானது. நீங்கள் ஸ்வர்க அதிபதிகளாக இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது நரகத்தின் அதிபதிகள் ஆகிவிட்டீர்கள் என்ற நம்பிக்கையை இப்பொழுது அதிர்ஷ்ட நட்சத்திரங்களான குழந்தைகளாகிய நீங்கள் கொண்டுள்ளீர்கள். நீங்கள் ஸ்வர்க அதிபதிகள் ஆகும் பொழுது அங்கேயே நீங்கள் மறுபிறவியை பெறுவீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஸ்வர்க அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே இந்த சங்கம யுகத்தை பற்றி அறிவீர்கள். உலகில் உள்ள ஏனையோர் கலியுகத்தில் உள்ளனர். அனைத்து யுகங்களும் வித்தியாசமானவை. நீங்கள் சத்திய யுகத்தில் இருக்கும்போது நீங்கள் சத்திய யுகத்திலேயே மறுபிறவியை பெறுவீர்கள். நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இப்போது உங்களில் எவராவது சரீரத்தை நீக்கினால் உங்களின் சமஸ்காரங்களுக்கேற்ப இங்கேயே மறுபிறவியை பெறுவீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் இந்த சங்கம யுகத்துக்கு உரியவர்கள். அந்த சூத்திரர்கள் கலியுகத்திற்கு உரியவர்கள். நீங்கள் இந்த ஞானத்தை இந்த சங்கம யுகத்தில் பெறுகின்றீர்கள். இப்போது நடைமுறை ரீதியாக சங்கம யுகத்தில் உள்ள பிரம்மா குமாரிகளாகிய நீங்களே ஞான கங்கைகள் ஆவீர்கள். நீங்கள் ஓர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதுடன் ஒரு கடையையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஞானத்தையும் யோகத்தையும் நீங்கள் கிரகிக்காவிட்டால் உங்களால் கடையை கவனித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் செய்யும் சேவையின் பலனை பாபா உங்களுக்கு கொடுப்பார். ஒரு யாகம் உருவாக்கப்படும் போது பலதரப்பட்ட பிராமணர்களும் அங்கு செல்கிறார்கள். சிலருக்கு பெருமளவு தானம் கொடுக்கப்படுகிறது. ஏனையோருக்கு குறைந்தளவு தானம் கொடுக்கப்படுகின்றது. பரமாத்மாவாகிய பரம தந்தை இப்பொழுது இந்த உருத்திர ஞான யாகத்தை உருவாக்கியுள்ளார். நாங்கள் பிராமணர்கள். எங்களின் தொழில் மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதாகும். வேறு எந்த யாகத்தையும் பற்றி தாங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதாக கூறப்பட மாட்டாது. இது உருத்திர ஞான யாகம் என்று அழைக்கப்படுகிறது. இது கல்வி கற்கும் கூடம், பாட்சாலா எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த ஞானத்தையும் யோகத்தையும் கற்பதன் மூலம் ஒவ்வொரு குழந்தையும் தேவ அந்தஸ்தை அடைய முடியும். பாபாவுடன் பரந்தாமத்தில் இருந்து நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் என பாபா உங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.
நீங்கள் பரந்தாம வாசிகள் என நீங்களும் கூறுகின்றீர்கள். இந்நேரத்தில் நீங்கள் பாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். அந்த உலகத்தை ஸ்தாபிப்பவர்கள் நிச்சயமாக அதன் அதிபதிகள் ஆகுவார்கள். நீங்களே ஞான சூரியனும் ஞான சந்திரனும் ஞான நட்சத்திரங்களுமான உலகின் மிகவும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் ஆவீர்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஞானக்கடல் எங்களை இவ்வாறு ஆகுமாறு செய்கின்றார். அந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் பௌதீகமானவை. நாங்கள் அவற்றுடன் ஒப்பிடப்படுகின்றோம். பின்னர் நாங்கள் ஞான சூரியனாகவும் ஞான சந்திரனாகவும் ஞான நட்சத்திரங்களாகவும் ஆகுவோம். ஞானக்கடலே எங்களை அவ்வாறு ஆக்குகின்றார். இந்த பெயர்கள் நிச்சயமாக எங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் ஞானக்கடல் எனவும் அழைக்கப்படுகின்ற ஞான சூரியனின் குழந்தைகள் ஆவோம். அவர் இங்கு வசிப்பதில்லை. பாபா கூறுகின்றார், நான் வந்து உங்களை எனக்கு சமமானவர்கள் ஆக்குகின்றேன். நீங்கள் இங்கேயே ஞான சூரியனாகவும் ஞான நட்சத்திரங்களாகவும் ஆக வேண்டும். எதிர்காலத்தில் நீங்கள் இங்கே மீண்டும் நிச்சயமாக ஸ்வர்க அதிபதிகள் ஆகுவீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். அனைத்தும் முயற்சியிலேயே தங்கியுள்ளது. நாங்கள் மாயையை வெல்கின்ற சத்திரியர்கள் ஆவோம். அம்மக்கள் மனதை கட்டுப்படுத்துவதற்கு பெரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்கின்றார்கள். நீங்கள் ஹதயோகம் செய்ய வேண்டியதில்லை. பாபா கூறுகின்றார், நீங்கள் சிரமத்தையும் அனுபவம் செய்ய வேண்டியதில்லை. நான் கூறுகிறேன், நீங்கள் என்னிடம் வர வேண்டும். எனவே நீங்கள் என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நான் குழந்தைகளாகிய உங்களை திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக வந்துள்ளேன். எந்த மனிதரும் இதனை கூறமாட்டார்கள். அவர்களில் சிலர் தங்களை ஈஸ்வரர், கடவுள் என அழைத்தாலும் அவர்கள் தங்களை வழிகாட்டிகள் என அழைக்க மாட்டார்கள். பாபா கூறுகின்றார், நானே பிரதான வழிகாட்டியாவேன். நானே மகா காலன் ஆவேன். சத்தியவான் சாவித்திரியை பற்றிய கதையும் உள்ளது. ஏனெனில் அவள் சரீரதாரியை நேசித்ததால் துன்பத்தை அனுபவம் செய்தாள். நான் ஆத்மாக்களாகிய உங்களை திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்வேன் என்பதையும், நீங்கள் ஒரு பொழுதும் சந்தோஷமற்றவர்கள் ஆக மாட்டீர்கள் என்பதையும் அறிவதால் ஆத்மாக்களாகிய நீங்கள் சந்தோஷம் அடைகின்றீர்கள். உங்கள் பாபா உங்கள் இனிய வீட்டுக்கு உங்களை திரும்பவும் அழைத்து செல்வதற்கு வந்துள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அந்த வீடு சத்தத்துக்கு அப்பாற்பட்ட இடமாகிய முக்தி தாமம் என அழைக்கப்படுகின்றது. நானே மகா காலன் என கூறப்படுகிறது. அது மரணம் ஓர் ஆத்மாவை மாத்திரமே எடுக்கிறது. ஆனால் நானோ மகா காலன் ஆவேன். 5000 வருடங்களுக்கு முன்னரும் நான் வழிகாட்டியாகி அனைவரையும் வீட்டுக்கு அழைத்து சென்றேன். இந்த மணவாளன் மணவாட்டிகளான உங்கள் அனைவரையும் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார். எனவே நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் இப்போது கற்கின்றீர்கள் என்பதனையும் நீங்கள் மீண்டும் இங்கு வருவீர்கள் என்பதனையும் புரிந்து கொள்கின்றீர்கள். முதலில் நீங்கள் உங்கள் இனிய வீட்டிற்கு திரும்பி சென்று பின்னர் மீண்டும் இங்கே கீழிறங்கி வர வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்வர்க்கத்தின் நட்சத்திரங்கள் ஆவீர்கள். முன்னர் நீங்கள் நரகத்தின் நட்சத்திரங்களாக இருந்தீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் நட்சத்திரங்கள் என அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் உங்கள் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என அழைக்கப்பட்டீர்கள்.
நீங்கள் உங்கள் பாட்டனாரின் சொத்தை பெறுகின்றீர்கள். இது ஒரு சக்திமிக்க சுரங்கமாகும். எவ்வாறாயினும் இச்சுரங்கம் ஒருமுறை மாத்திரமே வெளிப்படும். அங்கே பல்வேறு வகையான சுரங்கங்கள் தொடர்ந்தும் வெளிப்படும். அவற்றை தேடத் தொடங்கினால் நீங்கள் பலவற்றை கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களின் சுவர்க்கத்தை ஒருமுறை மாத்திரமே கண்டுபிடிப்பீர்கள். அநேக புத்தகங்கள் உள்ளன, ஆனால் அவற்றை ஞான ரத்தினங்கள் என அழைக்க முடியாது. பாபாவே ஞான கடல் என அழைக்கப்படுகின்றார். இது அழிவற்ற ஞான ரத்தினங்களின் அசரீரியான சுரங்கமாகும். எங்கள் புத்தி இந்த ரத்தினங்களால் நிரப்பப்படுகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் இந்த ஆன்மீக போதையை கொண்டிருக்க வேண்டும். அதிகளவில் வியாபாரம் செய்யும் கடை பிரபல்யம் அடைகின்றது. நீங்கள் பிரஜைகளையும் வாரிசுகளையும் உருவாக்க வேண்டும். நீங்கள் உங்கள் புத்தியை இங்கு இந்த ரத்தினங்களால் நிரப்பிய பின்னர் சென்று அவற்றை மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். பரமாத்மாவாகிய பரம தந்தையே ஞானக் கடலாவார். அவர் உங்கள் புத்தியை ஞான ரத்தினங்களால் நிரப்புகின்றார். இது தேவர்களுக்கு தட்டு நிறைய ரத்தினங்கள் படைக்கப்படுவதாக சித்தரிக்கப்பட்டிருக்கும் அந்த பௌதீக கடல் அல்ல. அந்த கடலிடமிருந்து நீங்கள் ரத்தினங்களை பெற முடியாது. இது ஞான ரத்தினங்களுக்கான கேள்வியாகும். நாடகத்துக்கேற்ப இந்த சுரங்கங்களிலிருந்து நீங்கள் மீண்டும் ரத்தினங்களை பெறுவீர்கள். மீண்டும் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் செல்லும் பொழுது உங்கள் ஆலயங்களை கட்டுவதற்கான எல்லையற்ற வைரங்களும் ரத்தினங்களும் இருக்கும். பூமி அதிர்ச்சிகள் இடம்பெறும் பொழுது அனைத்துமே புதைக்கப்பட்டுவிடும். ஒன்றல்ல, பல மாளிகைகள் அங்கு கட்டப்பட்டிருக்கும். இங்கும் ஆட்சியாளர்கள் ஒருவருக்கொருவர் பலவிதங்களில் போட்டி போடுகிறார்கள். ஆகவே ஒரு கல்பத்துக்கு முன்னர் இருந்ததைப் போன்று மீண்டும் மிக சரியாக கட்டடங்கள் கட்டப்படும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அங்கு மிகவும் இலகுவாக கட்டடங்கள் கட்டப்படுகின்றன. விஞ்ஞானம் பெருமளவு உதவியை செய்யும். ஆனால் அங்கு விஞ்ஞானம் என்னும் வார்த்தை இருக்க மாட்டாது. ஹிந்தியில் விஞ்ஞானம் என்னும் வார்த்தை விக்யான் என்று அழைக்கப்படுகின்றது. இந்நாட்களில் விக்யான் பவன் எனும் வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. விக்யான் எனும் வார்த்தை ஞானத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது. தியானமும் யோகமும் ஒன்றாக விக்யான் என்று அழைக்கப்படுகின்றது. நாங்கள் ஞானத்தின் மூலம் ரத்தினங்களை பெறுகின்றோம். நாங்கள் யோகத்தின் மூலம் சதா ஆரோக்கியமானவர்கள் ஆகுகின்றோம். இதுவே கியானினதும் யோகத்தினதும் ஞானம் ஆகும். இதன் மூலமே பின்னர் வைகுந்தத்தில் பல பாரிய கட்டடங்கள் கட்டப்படும். இப்பொழுது நாங்கள் முழு ஞானத்தையும் அறிந்து கொண்டுள்ளோம். நீங்கள் பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்குகின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். உங்கள் சரீரங்களின் மீது உங்களுக்கு இனிமேலும் எந்த பற்றும் இருக்கக்கூடாது. ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் சரீரங்களை நீக்கிவிட்டு நீங்கள் புதிய சரீரங்களை பெறுகின்ற ஸ்வர்க்கத்துக்கு செல்வீர்கள். நீங்கள் அங்கு இருக்கும் பொழுது உங்கள் பழைய சரீரத்தை எப்பொழுது நீக்கி புதியதொன்றை பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அங்கு எவ்வித அதிர்ச்சியோ அல்லது துன்பமோ இல்லை. நீங்கள் ஒரு புதிய சரீரத்தை பெறுவது நல்லதாகும். பாபா முன்னைய கல்பத்தில் செய்தது போன்று எங்களையும் அதே போன்று ஆக்குகின்றார். நாங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுகின்றோம்.
இப்பொழுது இருப்பதைப் போன்று ஒரு கல்பத்திற்கு முன்னரும் அதே எண்ணற்ற சமயங்கள் நிச்சயமாக இருந்தன. இவ்விஷயங்கள் அந்த கீதையில் எழுதப்படவில்லை. கூறப்பட்டுள்ளது பிரம்மாவின் மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை உள்ளது. எவ்வாறு எண்ணற்ற சமயங்கள் அனைத்தினதும் விநாசம் இடம் பெறுகின்றது என்பதை உங்களால் விளங்கப்படுத்த முடியும். இப்பொழுது ஸ்தாபனை இடம்பெறுகிறது. தேவ தர்மம் முற்றிலும் மறைந்த பின்னரே பாபா வந்தார். ஆகவே அது எவ்வாறு தொன்று தொட்ட காலத்திலிருந்து தொடர்ந்திருக்க முடியும்? இவை மிகவும் இலகுவான விஷயங்களாகும். எவை அழிக்கப்பட்டன? சகல எண்ணற்ற சமயங்களும். இப்பொழுது எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. இது இப்பொழுது இறுதியாகும். நீங்கள் இந்த ஞானம் அனைத்தையும் உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். சிவபாபா மாத்திரம் விளங்கப்படுத்துகின்றார் என்றில்லை. இந்த பாபா எதனையாவது விளங்கப்படுத்துகிறாரா? அவருக்கும் நடிக்க வேண்டிய அவரது பாகம் உள்ளது. பிரம்மாவினது ஸ்ரீமத்தும் நினைவு கூறப்படுகின்றது. ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத்தை கொடுத்தார் என உங்களால் கூற முடியாது. அங்கு அனைவரும் ஸ்ரீ மேன்மையாக இருப்பதால் அவர்களுக்கு வழிகாட்டல்கள் தேவையில்லை. இங்கேயே நீங்கள் பிரம்மாவின் வழிகாட்டல்களை பெறுகிறீர்கள். அங்கே அரசர், அரசி, பிரஜைகள் போன்ற அனைவருக்கும் உள்ள வழிகாட்டல்கள் மேன்மையானவை. நிச்சயமாக அவற்றை முன்னதாகவே அவர்களுக்கு எவரோ ஒருவர் கொடுத்திருக்க வேண்டும். தேவர்களுக்கே மேன்மையான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீமத்தின் மூலம் ஸ்வர்க்கம் உருவாக்கப்படுகிறது. அசுர வழிகாட்டல்கள் மூலம் நரகம் உருவாக்கப்படுகிறது. சிவன் உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார். இவ்விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவானதாகும். இந்த கடைகள் அனைத்தும் சிவபாபாவிற்கு உரியவை. அவற்றை குழந்தைகளாகிய நீங்களே நடத்துகின்றீர்கள். ஏனைய தொழில்கள் போன்று ஒரு கடையை நன்றாக நடத்துபவர்களின் பெயர்கள் போற்றப்படுகின்றன. எவ்வாறாயினும் வெகு சிலரால் மாத்திரமே இந்த தொழிலை செய்ய முடியும். நீங்கள் அனைவரும் இந்த தொழிலை செய்ய வேண்டும். சிறு குழந்தைகளாலும் கூட ஞானம், யோகம் என்ற தொழிலை செய்ய முடியும். அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். அம்மக்கள் ராமா ராமா என கூறுகிறார்கள். ஆனால் இங்கோ நீங்கள் மௌனமாக இருந்து நினைவு செய்ய வேண்டும். எதனையும் கூற வேண்டிய தேவை இல்லை. விஷ்ணு தாமமும் சிவன் தாமமும் மிக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும். உங்கள் இனிய வீட்டையும் உங்கள் இனிய ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். அவர்கள் பௌதீகமான மந்திரங்களை கொடுக்கின்றார்கள். ஆனால் இது சூட்சுமமான மந்திரமாகும். இந்த நினைவு மிகவும் சூட்சுமமானது. இந்த நினைவின் மூலம் நாங்கள் ஸ்வர்க அதிபதிகள் ஆகுகின்றோம். நீங்கள் மந்திரங்கள் எதனையும் உச்சரிக்க வேண்டியதில்லை. ஆனால் நினைவை கொண்டிருங்கள். நீங்கள் எவ்விதமாகவும் சப்தமிட வேண்டியதில்லை. நாங்கள் அகநோக்குடையவர்கள் ஆகுவதாலும் மௌனமாக இருப்பதினாலும் எங்கள் மறைமுகமான ஆஸ்தியை மறைமுகமான தந்தையிடமிருந்து பெறுகின்றோம். இந்த நினைவில் நிலைத்திருக்கும் போதே சரீரத்தை நீக்குவது மிகவும் நல்லது. இதில் சிரமம் எதுவும் இல்லை. நினைவில் நிலைத்திருக்க முடியாதவர்கள் இதனை பயிற்சி செய்ய வேண்டும். பாபா கூறுவதை அனைவருக்கும் கூறுங்கள். என்னை நினைவு செய்தால் உங்கள் இறுதி எண்ணம் உங்களை உங்கள் இலக்கிற்கு இட்டுச் செல்லும். இந்த நினைவின் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நான் உங்களை ஸ்வர்க்கத்திற்கும் அனுப்புவேன். உங்கள் புத்தியின் யோகத்தை சிவபாபாவுடன் இணைத்துக் கொள்வது மிக இலகுவாகும்.
இங்கே நீங்கள் சகல முன்னெச்சரிக்கைகளையும் எடுக்க வேண்டும். நீங்கள் முற்றிலும் தூய்மையானவர்களாக சதோ பிரதான் விரும்பினால் உங்கள் நடத்தை, உங்கள் வார்த்தை, அத்துடன் ஏனைய அனைத்தும் தூய்மையாக இருத்தல் வேண்டும். நீங்கள் உங்களுடனேயே பேச வேண்டும் என்பதே இதன் அர்த்தமாகும். உங்கள் சகபாடிகளும் நீங்கள் பேசும் பொழுது அன்புடன் பேச வேண்டும். பாடல் ஒன்றுள்ளது, ஓ அன்பிற்கினியவரே, எப்பொழுதும் பெருமதிமிக்க வார்த்தைகளை பேசுங்கள். நீங்கள் ரூபும் வசந்தும் ஞான ரத்தினங்களை பொழியும் யோகி ஆவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ரூப் ஆகுகிறீர்கள். தந்தையே ஞானக் கடல் ஆவார். ஆகவே நிச்சயமாக அவர் வந்து அந்த ஞானத்தை பேசுவார். அவர் கூறுகின்றார், நான் ஒருமுறை மாத்திரமே வந்து ஒரு சரீரத்தை பெறுகின்றேன். இந்த மந்திர வித்தை குறைந்ததல்ல. பாபா ரூபும் வசந்தும் ஆவார். எவ்வாறாயினும் அசரீரியானவரால் பேச முடியாது. ஆதலால் அவர் ஒரு சரீரத்தை பெறுகிறார். ஆனால் அவர் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தினுள் வருவதில்லை. ஆத்மாக்களாகிய நீங்களே பிறப்பு மறுபிறப்பு எடுக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களையே தந்தைக்கு அர்ப்பணித்து விடுகிறீர்கள். ஆதலால் பாபா கூறுகின்றார், நீங்கள் எதன் மீதும் எவ்வித பற்றும் வைத்திருக்க கூடாது. எதனையும் உங்களுடையதென கருதாதீர்கள். நீங்கள் பற்றை முடித்து விடுவதற்காக பாபா உங்களுக்கு திறமையான வழிகளை உருவாக்குகிறார். நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடம் கேட்க வேண்டும். மாயை உங்களை குத்திவிடக் கூடியவள். இது முற்றிலும் ஒரு குத்து சண்டை போன்றது. பலர் காயப்பட்டாலும் பின்னர் அதிலிருந்து மீண்டு விடுகிறார்கள். அவர்கள் மேலும் எழுதுகிறார்கள், பாபா, மாயை என்னை அறைந்து எனது முகத்தையும் அழுக்காகிவிட்டாள். அது அவர்கள் 4வது மாடியிலிருந்து வீழ்வதைப் போல் உள்ளது. உங்களிடம் கோபம் இருந்தால் அது 3வது மாடியிலிருந்து வீழ்வது போன்றதாகும். இவ்விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பாருங்கள், சில குழந்தைகள் ஒலி நாடாக்களை கேட்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒலிப்பதிவு நாடாக்களை அனுப்புமாறு பாபாவிடம் கேட்கிறார்கள். அதனால் அவர்களால் மிக சரியாக முரளியை கேட்க முடியும். இந்த வசதியும் கூட ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அதனை பலர் செவிமடுக்கும் போது அவர்களில் பலரின் புத்தி திறக்கப்பட்டு பலரும் நன்மை அடைவார்கள். ஒருவர் ஒரு கல்லூரியை நிறுவினால் அவர் தனது அடுத்த பிறவியில் அதி விவேகத்தை பெறுகிறார். பாபா கூறுகின்றார், ஓர் ஒலிப்பதிவு கருவியை டேப் ரெக்கார்டர் வாங்கினால் பலரும் அதிலிருந்து நன்மை அடைவார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. சதோபிரதான் ஆகுவதற்கு நீங்கள் பெரும் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். உங்கள் உணவு, பானம், வார்த்தைகள், நடத்தை, அத்துடன் ஏனைய அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். தந்தையை போன்று ரூப் வசந்த் ஆகுங்கள். 2. அசரீரியான சுரங்கத்திலிருந்து அழிவற்ற ஞான ரத்தினங்களினால் உங்கள் புத்தியை நிரப்பி எல்லையற்ற சந்தோஷத்தில் நிலைத்திருந்து தொடர்ந்தும் இந்த ரத்தினங்களை ஏனையோருக்கும் தானம் செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள்
பற்றை அழிப்பவராகுவதன் மூலம் துன்பம் மற்றும் அமைதியின்மையின் பெயர் மற்றும் சுவடுகள் அனைத்தையும் முடித்து நினைவின் ஸ்வரூபம் ஆகுவீர்களாக. ஒரேயொருவரின் விழிப்புணர்வில் சதா இருப்பவர்களால் தமது ஸ்திதியை நிலையானதாகவும் ஸ்திரமானதாகவும் ஏக்ரஸ் ஆக்கிக் கொள்ள முடியும். நிலையான ஸ்திரமான ஸ்திதியை கொண்டிருப்பதென்றால் ஒரேயொருவருடன் சகல உறவு முறைகளின் இனிமையையும் ராஸ் ஒரேயொருவரிடமிருந்து சகல பேறுகளையும் அனுபவம் செய்தல் என்று அர்த்தம். சகல உறவு முறைகளிலும் தந்தையை தமக்கு சொந்தமாக்கி நினைவின் ஸ்வரூபங்களாக இருப்பவர்கள் இலகுவாக பற்றை அழிப்பவர்கள் ஆகுகிறார்கள். பற்றை அழிப்பவர்களால் பணத்தை சம்பாதிப்பதில் தமது செல்வத்தை பராமரித்தல் அல்லது யாராவது நோயுற்றால் எந்தவிதமான துன்ப அலைகளையும் அனுபவிக்க முடியாது. பற்றை அழிப்பவரென்றால் துன்பத்தின் அல்லது அமைதியின்மையின் எந்தவித பெயரோ அல்லது சுவடோ இல்லாமல் இருப்பதுடன் சதா கவலையற்றவராகவும் இருப்பதாகும். ஸ்லோகம்: மன்னிப்பவர் கருணை நிறைந்தவராக இருப்பதுடன் தொடர்ந்து எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களையும் வழங்குபவர் ஆவார். ஓம் சாந்தி.